வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது முருங்கைக்காய் சட்னி. முருங்கைக்காய் சீசனில் இது மாதிரி நம்ம நிறைய செஞ்சு சாப்பிட்லாம். முருங்கைக்காய் நல்லா வேக வச்சுட்டு அதில் உள்ள சதைப்பகுதியை மட்டும் எடுத்து இது மாதிரி சட்னி செய்யலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். 2 முருங்கைக்காய், காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நான் ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக புளி, கொஞ்சம் காயம், தேவையான அளவுக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் உள்ள தோலை எடுத்துகிட்டு இதில் உள்ள சதை பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். முருங்கைக்காயில் உள்ள சதை பகுதியை மட்டும் இது மாதிரி தனியாக எடுத்தாச்சு. இப்போ சட்னி பண்ணிடலாம். சட்டி நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா வறுக்கணும். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். மிளகாய் வறுத்த அதே எண்ணெயிலே காயம் சேர்த்துக்கிறேன். காயம் நல்லா பொரிஞ்சதும் எடுத்துடலாம். அடுத்ததாக இதே எண்ணெயிலே எடுத்து வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி நல்லா செவந்துருச்சு. இப்போ இது கூட புளி சேர்த்துக்கலாம். புளியும் உளுந்தம்பருப்பையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அந்த எண்ணெயில் நம்ம திருப்பி தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் லேசாக சூடு வர வரைக்கும் வதக்கினாலே போதும். தேங்காய் இது மாதிரி லேசாக வதக்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காயோட சதை பகுதியும் சேர்த்துக்கலாம். வேக வச்சதுனால இருக்கக்கூடிய இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா வதக்கணும். தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்த பொருள் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. முருங்கைக்காயை நம்ம வதக்கி சேர்த்ததுனால நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இது சட்னி அரைச்சிக்கலாம். முருங்கைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையானதை நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் வதக்கினா அதே சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பும் கருவேப்பிலையும் தாளிச்சிருக்கேன். தாளித்த கடுகு உளுந்தம்பருப்பை நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே இது நல்லாயிருக்கும். முருங்கைக்காயில் அயன், கால்சியம், விட்டமின்ஸும் நம்ம உடம்பு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால முருங்கைக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க, சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி சட்னியை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.